ரெண்டாவது, இப்ப ஆண்டவர் தரிசனமான அந்த இடத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல அவனுக்கு இருந்த விஷயம் என்னது? சப்மிஷன், கீழ்ப்படிதல், obeying God word. ரெண்டாவது, அவனுக்குள்ள இருந்த விஷயம் என்ன? தொழுது கொள்ளுதல், worshiping the God. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காக ஆகி கிழக்காக கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இரண்டாவது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கெப்பாசிட்டி என்னன்னா தொழுது கொள்ளுதல். ஹல்லேலூயா. அவன் போய் நிக்கிற இடத்துல எல்லாம் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றான்? தொழுது கொள்றான். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல இருக்கும்போது சபைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? தொழுது கொள்ளுவோம். சரி, ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற சிச்சுவேஷனே நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டீங்க, சபைக்கு போவீங்கன்றீங்க. நீங்க சபைக்கு போற மூஞ்சி மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. இல்ல, நான் ஒரு ஊருக்கு போயிட்டேன், நானு எனக்கு வேற வேலை இல்ல, நிறைய டைட் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ண முடியல, நீங்க சர்ச்சைக்கு என்னால போக முடியல. ஆபிரகாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 வசனத்துல 2 இடத்த மாறி தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் தொழுது கொள்றான். திரும்ப இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறான், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்றான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சாரு. இந்த இடத்துல ஆண்டவர் எந்த உடன்படிக்கையும் பண்ணவே இல்லை. உடன்படிக்கை என்று சொன்னா நல்லா புரிஞ்சு, உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு கவர்னன்ட், ஒரு அக்ரிமெண்ட். நீ எனக்கு இதை செஞ்சனா நான் உனக்கு இதை செய்வேன். அக்ரிமெண்ட், சரிங்களா? மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க பக்கத்துல கையெழுத்து வாங்க, இதெல்லாம் அக்ரிமெண்ட் தான். நீ எனக்கு இதை செஞ்சனா நான் உனக்கு இதை செய்வேன். இந்த மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்ன பண்ணல, வரல. ஆண்டவர் அழைச்சாரு, இவன் வந்தான். அக்ரிமெண்ட் ஆண்டவர் போடல. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை சொன்னாரு, சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அக்ரிமெண்ட் போடல, உடன்படிக்கை எதுவும் நடக்கவே இல்லை. இப்ப பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்றான், ஆண்டவர் ஆராதிக்கிறான், வர்ஷிப் பண்றான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் தொழுது கொள்றீங்க? உங்க தொழுது கொள்ள உண்மை இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? நம்ம ஆண்டவருடைய ஆராதிக்கிற ஆராதனை உண்மையா இருக்கா? இல்ல உன் சிந்தை எங்கேயோ உன் குடும்பத்தை குறிச்சு, உன் வேலையை குறிச்சு, உன்னுடைய பிரச்சனையை குறிச்சு இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம இங்க பிரசன்ட்ல இருக்கும், உடம்பு பிரசன்ட்ல இருக்கும், ஆனா மைண்ட் எங்க இருக்கும்? வேற எங்கேயோ இருக்கும். ஒரு சிலருக்கு அமெரிக்கால இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்கூல்ல இருக்கும், ஒரு சிலருக்கு அடுப்பங்கரையில இருக்கும், ஒரு சிலருக்கு ஆபீஸ்ல இருக்கும். அவங்க மைண்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா பாக்குறது இங்கதான் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. கை மட்டும் தட்டிட்டு இருக்கும் தானா. அது வந்து அன்னிச்சை செயல்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அறிவியல் அன்னிச்சை செயல், தெரியுங்களா? வெறுப்பு நம்ம தெரியாம சொல்லிச்சா கை தானாலே எடுத்துரும். நம்ம மூளை கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கை தானாலே எடுத்துரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்குது. அன்னிச்சை செயல கை தட்டிட்டு இருக்கிறோம். இதை கான்சியஸா யாரும் தட்டுறது இல்ல. கை தட்டணுமே தட்டுறது இல்ல, ஜெபிக்கணுமே ஜெபிக்கிறது இல்ல. அது தானா போயிட்டு இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு மூலையில என்ன பண்ணுவோம்? இதுதான் உங்களுடைய ஆராதனையா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் தான் எங்க போனாலும் அங்க அவனுக்கு ஒரு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை வந்துட்டா இவங்க ஆராதனை ஃபேவரட், இவங்க பண்ணா நல்லா இருக்கும், அவங்க பண்ணா நல்லா இருக்கும், இவங்க பண்ணா நான் நல்லா கை தட்டுவேன், இவங்களுக்கு பாட்டு பாட தெரியாது. நடத்துறவங்க முக்கியமே இல்லை. இங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நடத்துறவங்க முக்கியம்னு. நீ ஆவியில நிரம்பி ஜோபரனா ஆண்டவர் பக்கத்துல வந்துருவேன். ஹல்லேலூயா. நீ உன்னை ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுத்து, அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. நிறைய இடத்துல ஆராதனை ஒரு சில பாட்டு தெரியவும் தெரியாது, புரியவும் முடியாது. ஒரு சிலரோட பாட்டு பிடிக்காது, அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? தனி ஆராதனை. நமக்கு இங்க ஒரு பெரிய பிரசன்ஸ் இருக்கும், பெரிய அபிஷேகம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் இதெல்லாம் பார்த்து அட்மாஸ்பியரை பார்த்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுட்டு அப்படின்னா உங்களுடைய ஆராதனை எங்க உண்மை இருக்கு? நீ அட்மாஸ்பியரை பார்த்து நீ ஆராதிக்கிறது. கரண்ட் இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆராதனை வராது, ட்ரம்ஸ் இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆராதனை வராது, கீபோர்டு இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆராதனை வராது. எந்த நிலைமையிலும் எந்த இடத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்டவனதான் ஆண்டவர் பண்றாராம். ஆசிரியர் இப்படிப்பட்டதான் உண்மை உள்ளவன். எல்லா இடத்துலயும் என் பிள்ளை ஆராதிக்கிறான்ப்பா, எல்லா இடத்துலயும் உண்மையா ஆராதிக்கிறான், இருபத்தி நாலு தொழுது கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்க சபைக்குள்ள வரீங்களா? ஆராதனைக்கு வர்றதுலயே ஒழுங்கு இல்ல, ஆராதனைக்கு வர்றதுல என்ன ஒரு நேரத்துக்கு வர்றது இல்ல, ஆராதனையே சரியான நேரத்துல நம்ம என்ன பண்றது இல்ல, ஆரம்பிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆண்டு உண்மையிலும் சொல்லுவாரு? எப்படி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரும்? ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய 2வது விஷயம் தொழுது கொள்ளுதலில் உண்மை. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலில் உண்மை. 2வது தொழுது கொள்ளுதலில் உண்மை இருக்கணும். உங்க ஆராதிக்கிற ஆராதனை என்று சொன்னால் சபையில ஆரம்பிக்கிற முதல் ஜெபம் முதல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுகிற வரைக்கும் இதெல்லாம் ஆராதனை தான். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆராதனை தான். பாடல் என்பது ஒரு ஆராதனை, அபிஷேகத்தில் நடத்துவது என்பது ஒரு ஆராதனை, சாட்சி சொல்லுவது என்பது ஒரு ஆராதனை. நீ கர்த்தரை என்ன பண்ற? சபை நடுவே குதிக்கிறாய். கொடுப்பது என்பது ஒரு ஆராதனை, செய்தி என்பது ஒரு ஆராதனை, கடைசி ஜெபம் என்பது ஒரு ஆராதனை. இது முழுசா சேர்ந்ததுதான் ஆராதனை. அப்ப இந்த ஆராதனை, இந்த தொழுது கொள்ளுதல்ல உடைய உண்மை எந்த அளவுக்கு இருக்கு? நீயே போட்டு கொடுக்க மார்க் போடு. 100க்கு போட்டு நான் எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கேன் ஆண்டவருக்கு. ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, ஏன் சொல்லப்பட்ட நன்மை வாழ்க்கையில பலிக்கல, ஏன் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் குடும்பத்துல நிறைவேறல அப்படின்னா நீ ஆராதனையில உண்மை இல்ல. உன் ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கிறது?
அப்படியே தட்டு தடுமாறி ஐயோ நான் சபைக்கு போகணுமே உள்ள வந்து நின்னுட்டாலும் உன் எண்ணெல்லாம் எங்க இருக்கு? உன் குடும்பத்தை குறிச்சும், உன் வேலையை குறிச்சும், உன் பொருளாதாரத்தை குறிச்சும், நீ எதை விட்டு வந்தாயோ, எது வேண்டாம்னு சொல்லி விட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்தாயோ அதை குறிச்சு என்ன பண்ற? உள்ளே நினைச்சிட்டு இருக்க. இது எங்க ஆராதனையா இருக்கும்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இவனுக்குள்ள இந்த இரண்டாவது ஒரு குவாலிபிகேஷன், இரண்டாவது ஒரு அடிப்படை, ஆராதிக்கிறவனா இருந்தான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனா இருந்தான்.